பிராமண வேட்பாளர்களுக்கு நாம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் இந்த தேர்தலில் போட்டியிட. பிராமணர்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு பிராமணரை நிப்பாட்ட வேண்டிய அவசியம் என்ன? சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியிலே பொறியாளர் அருண் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஏன் சாதி ரீதியா அங்க நிப்பாட்டுறாங்களா? தமிழ் தேசியம்னா எல்லா கடப்பாறையும் வச்சு ஒழிச்சிட வேண்டியது, தமிழ் குடிகளை வச்சு ஒழிச்சிட வேண்டியது. ஏன் பிராமண கடப்பாறையை கொண்டு எந்த கடப்பாறை வச்சாலும் உடைக்கலாம், இருந்தாலும் குறிப்பிட்டு அதை சொல்றதுன்னு அவங்களுக்கு குத்தணும் இல்ல. சீமான் அவர்கள் இடபிள்யூஎஸ் எல்லாம் எதிர்த்தாப்புல அது சார்ந்த உங்க கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சிருக்கீங்க. சமுதாயம் சார்ந்து குடிகள் சார்ந்து உருவான ஒண்ணு, அதுல ஒரு பொருளாதாரத்தை ஒரு அடிப்படையா வைக்கிறதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. தேர்தல் அறிக்கையில சாதி வாரியான இடஒதுக்கீடு அவசியம் இல்லை அப்படின்னு குடிவாரியா கணக்கெடுப்பு எடுத்து 100% அவங்களுக்கான ரிசர்வேஷனை கொடுக்கணுங்கிறதா சொல்லியிருக்கிற தவிர சாதி வாரியா வேண்டாங்கிற மாதிரி சொல்லுங்க. தெலுங்கு லாபிய தவிர்க்கிறதுக்காக அந்த மாதிரி தமிழர்களுக்குன்னு இந்த பூமி பந்துல வாழ்றதுக்குன்னு ஒரு நாடு வேணும், அதுதான் தமிழ் தேசியம். அப்போ அப்படி எல்லாம் போதாதுன்றீங்களா? மாநிலம் இருக்கலாம். அப்படி பார்த்தா நாம் தமிழர்ல பிராமணர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குங்கிறதுனால ஒருவேளை இங்க இணைஞ்சிங்களா? அதிமுக திராவிட கட்சின்னு சொல்ல முடியாது. தலைவராகவே ஒரு பிராமணர் இருந்தவங்க தானே. பிராமணருங்கிறதுனால அவங்க அந்த பதவிக்கோ அந்த இடத்துக்கோ வரலாம். அவங்க ஒரு புகழ்பெற்ற நடிகை. பிராமணியம்ங்கிற ஒரு கருத்தியல் கொண்டு வராங்கல்ல, அதை எங்க இருந்து எடுக்கிறாங்க? பிராமணர்களுக்குள் மட்டும்தான் இருக்காருன்னா கிடையாது. அந்த அழுக்கு எல்லா சமுதாய மக்கள்கிட்டையும் இருக்கு. அரசு உத்தியோகங்கள்ல பார்ப்பனர் பிராமணர்கள் அதிகமா இருக்காங்களான்னா கிடையாது. ஐஐடில ப்ரொபோசர்ஸ் பாத்தீங்கன்னா 99-98% அவங்க தான் இருக்கிறாங்க. அது காலப்போக்கில் மாறும். அது ஒரு வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மயிலாப்பூர் வேட்பாளர் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்க நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஒரு இளைஞரா எப்போ உள்ள வந்தீங்க? ஏன் நாம் தமிழர் கட்சியை செலக்ட் பண்ணீங்க? நான் 2016 வெளிநாட்டுல பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பாக்குறேன். ஜல்லிக்கட்டு போராட்டத்துல எனக்கு ஒண்ணு புரியுது, என்னன்னா அதிகாரத்தை எடுத்து சண்டை போடணும்னா மக்கள் சக்தியால முடியுங்கிறது புரியுது. அப்படி மக்கள் சக்தியை ஒன்னா இணைக்கிறதுக்கு அரசியல் தேவைங்கிற அளவுக்கு புரியுது. அப்ப சீமான் அண்ணன் பேசுற கருத்துக்கள்லாம் கேட்கறேன். அப்ப அது எனக்கு தமிழ் தேசியம்லாம் தெரியாது. அண்ணன் பேசுறாரு சரியா இருக்கு அப்படிங்கிற அளவுல மட்டும் என் புரிதல் இருந்தது. அப்புறம் அந்த கருத்துக்களை கேட்க இன்னும் பிற கட்சிகள் என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிற, இப்ப திராவிடம்னா என்ன, இந்துத்துவான்னா என்ன, கம்யூனிசம்னா என்ன, கேபிட்டலிசம்னா என்ன, அப்படி வேற வேற கொள்கைகளை பார்க்கும்போது நமக்கு சரியான கொள்கையா தமிழ் தேசியம் தான் இருக்கும், இனம் சார்ந்த அரசியல் தான் சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வருது. அப்படிதான் நான் தமிழ் தேசியவாதி ஆகிறேன். அப்புறம் நான் கட்சி சாராம வெளியில இருந்தே கட்சிக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ 2023 2019 இந்தியாவுக்கு வந்துடுறேன். வந்தப்பறம் 2023 நான் நாம் தமிழர் கட்சியில அதிகாரப்பூர்வமா சேர்றேன். அப்படிதான் ஏன் பயணம் தொடங்குது. நான் தகவல் தொழில்நுட்ப பாசறையில பொறுப்பாளராக இருந்தேன். அதாவது 2023 என்ன செயல்பாடுகள்ல? 2023 இறுதி டைம்ல தான் நான் கட்சியில சேர்றேன். சேர்ந்ததுக்கு அப்புறம் தகவல் தொழில்நுட்ப பாசறைக்காக வேலை செய்யறேன். அப்ப கவுண்டமலை தொகுதிக்காக தொகுதியோட சோசியல் மீடியா பேஜஸ் ஹேண்டில் பண்றேன். அப்புறம் இப்போ அப்போ கரெக்டா 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்போ தேர்தலுக்கான களப்பணிக்கு தெருவா இறங்கி போய் வாக்கு சேகரிக்கிறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப 2026 தேர்தலுக்கும் தெருவா இறங்கி போய் வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருந்தால்தான் அக்கா கலாமணி அக்காவுக்கும் தம்பி பேரறிவாளருக்கும் வாக்கு சேகரிச்சு போய்கிட்டு இருந்தேன். வெறுமனே வாக்கு சேகரிக்க போறதோ இல்ல சமூக ஊடகத்துல வேலை செய்யறது மட்டுமே பணியா இருக்கக்கூடாது. எனக்கு சொல்ல வேண்டிய சில கருத்துக்கள் இருந்துச்சு. அதனால நான் மேடை ஏறியும் பேச ஆரம்பிச்சேன். பேசினது ஒரு வீடியோ வைரல் ஆகி அது தலைமை வரைக்கும் போய் அப்படிதான் வேட்பாளராக நிக்கிறியான்னு கேட்டு இப்ப வேட்பாளராக நிக்கிறதுக்கு காரணம் தான். சரி. உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? யாரு அப்பா அம்மா அவங்களுக்குலாம் அரசியல் எதுவும் பேக்ரவுண்ட் இருக்குதா? இல்ல அவங்களுக்கெல்லாம் அரசியல் பேக்ரவுண்டும் இல்ல. அவங்களுக்கு நான் அரசியல் பேசுறதுல பெரிய உடன்பாடும் இல்ல. அவங்களுக்கு நம்ம அரசியல்லாம் நமக்கு இருக்கு, நமக்கு எதுக்கு அந்த பிரச்சனை, நமக்கு தேவையில்லாத வேலைங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. ஆனா என்னால அதை அப்படியெல்லாம் என்னால பிரிச்சு பார்த்துக்கவே முடியல. எனக்கு இந்த இந்தியாவை சுத்தி நடக்கிறது, நம்மளை சுத்தி நடக்கிறது, இதெல்லாம் பார்த்து அரசியல் எவ்வளவு முக்கியங்கிறதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருது. அப்புறம் அதுல இருந்து என்னால அவங்க நான் நினைக்கிற மாதிரி வெறும்னே வேலை அப்படி மட்டும் அதுவும் இருந்தது. ஆனா அது மட்டும் என்னால வச்சுக்கிட்டு இருக்க முடியல. இல்ல பேரண்டா அப்படிதானே அவங்க நினைப்பாங்க, சேஃப்டியா இருக்கணும்,
ஆமா, அதுவும் இல்லாம அவங்களுக்கு வந்துட்டு நான் ரொம்ப கட்சி கொள்கை எல்லாம் பேசுறது வந்து அவங்களுக்கு பிடிக்காது, புரியவும் புரியாது. நான் வந்துட்டு தமிழ் தேசியம், சீமாநாடு இது சொல்றாரு, இரவிடுதலை இதெல்லாம் பேசுறேன்னா அவங்களுக்கு என்னடா இது என்னடோ சொல்றா, இதெல்லாம் ஆவாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. சோ நான் அதனால வந்துட்டு ஆனா எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். அவங்க திட்டுறாங்களா இல்ல எதிர்த்து ஏதாவது சொல்றாங்களா, இதெல்லாம் பண்ணாதாங்கிறாங்களா, நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். நான் இப்ப ஒரு வேளை ஏதாவது கட்சிக்காக ஏதாவது செலவு பண்றேன்னா கூட அது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஏன் கொடுத்தா ஏன் செலவு பண்ணலாம் கேட்பேன். அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். நான் எனக்கு எது சரின்னு தோணுதோ அதை நான் செய்யறேன். நம்மளை மீறி ஒரு ஹையர் பர்பஸ் இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால நான் கட்சியோட இணைஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்பா அம்மா 2 பேரும் இப்ப இல்ல, 2 பேரும் தவறிட்டாங்க. அப்பா தவறி ஒரு 1.5-2 வருஷம் ஆக போகுது. அம்மா தவறி இப்போ ஒரு 8 மாசம் ஆகுது. அண்ணன் தம்பியும் நான் ஒரே பையன். ஆமா. சோ எங்க வீட்டுல மொத்தமாவே 3 பேர் தான், அம்மா அப்பா நானு. இப்போ அம்மா அப்பா 2 பேர் தவறிட்டாங்க. எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. எனக்கு மனைவி, எனக்கு ஒரு குழந்தை இருக்காங்க, 3 வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க. இவ்வளவுதான். நான் ஒரு மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பத்தை சார்ந்த ஒரு சாமானிய எளிய மகன். அவ்வளவுதான் என்னோட பேக்ரவுண்ட். உங்க மனைவி எவ்வளவு சப்போர்ட் இதுக்கு? ஆச்சரியமா இருந்தது. அவங்க சரிங்கிறதெல்லாம் நான் வந்து இப்போ வேட்பாளரா நிக்கிறியான்னு பாக்கியா அண்ணன் கேட்டாரு. அப்போ வந்து நான் என்ன நினைச்சேன்னா, சரி எல்லா பக்கமும் யாரோ தடங்கள் சொல்லதான் செய்வாங்க. வேலையில தடங்கள் இருக்கோ, வீட்டுல சொந்தக்காரங்க மனைவி இவங்க எல்லாமே வேண்டான்னு சொல்லுவாங்கிறத நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது சர்ப்ரைசிங்லி யாருமே தடங்கள் சொல்லாம எல்லாமே ஸ்மூத்தா நடந்தது. என் மனைவியும் சரி பரவாயில்ல இல்லைங்க, இது நல்ல வாய்ப்பு தானேன்றாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னடா நம்ம ஒரு வேலையை செய்யறோம், இதுக்கு தடங்களே வரமாட்டேங்குது, சரியா இல்லையே, நம்ம ஏதோ ஒன்று தொடங்கினா ஏகப்பட்ட பிரச்சனை வருமே அப்படிங்கிறது அந்த ஒரு யோசனையில இருந்தா. ஆனா ஒவ்வொரு தடங்களா விலகி இது சரியா வழிவகுத்து நிற்கும் போது நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஒருவேளை இதைத்தான் நான் செய்யணும்னு இந்த பிரபஞ்சம் வந்து தீர்மானிக்குதோன்னு நினைச்சிட்டு நான் சரி இதைதான் நம்ம செய்யணும்னு இருக்குன்னு நினைச்சு நான் நீ வேட்பாளராக நிக்கிறேன். தமிழ்நாட்டுல நிறைய பழம்பெரும் கட்சிகள்லாம் இருக்குது. நாம் தமிழரை செலக்ட் பண்ண என்ன காரணம்? நாம் தமிழர் கட்சியை பார்த்துதான் அரசியல்னா என்ன, அரசியல் இப்படி இருக்கோ அதெல்லாம் கத்துக்கிட்டதே நாம் தமிழரை பார்த்துதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு என்ன யோசனைன்னா, அரசியல்னாலே சாக்கடை, அரசியல்வாதிகள்னா கெட்டவங்க, படத்துல காட்டுற மாதிரி அவங்க ரொம்ப மோசம், அவங்க கெட்டவங்க, அரசியல்னா சாக்கடை, இப்படி யோசிச்சுட்டு இருந்த ஒரு ஆள் தான். அப்புறம் நாம் தமிழரை பார்த்து அண்ணன் பேச்சை கேட்டு நாம் தமிழர்னாலதான் நான் வந்து அரசியல் மயப்படுறேன். அப்போ எனக்கு அதை பார்த்துட்டு, அதாவது தமிழ் தேசியம், நாம் தமிழர் கட்சி, அண்ணன் பேச்சு, கொள்கை இதையெல்லாம் கேட்டுட்டு வேற எதை பார்த்தாலும் வேற எந்த கட்சியை பார்த்தாலும் அது எனக்கு உவல மனசார எனக்கான கட்சின்னு எனக்கு திமுக என்னைக்குமே தோணுனதில்லை. தமிழ்நாட்டுக்கான கட்சின்னு எனக்கு காங்கிரஸ் பிஜேபியை பார்த்து சத்தியமா தோணுனதே இல்லை. எனக்குன்னு எனக்கான கட்சிப்பா, இந்த கட்சிக்காக நான் வேலை செய்யணும், இந்த கட்சி எனக்கா நிற்கும், இந்த கட்சி எனக்கா செய்யும்னு நினைச்சது நான். அப்படி எனக்கு அந்த உணர்வு வந்து நாம் தமிழரை பார்த்து மட்டும்தான். அது ஏன்லாம் எனக்கு அப்ப சொல்ல தெரியல. இப்ப எனக்கு புரியுது. இப்போ இன விடுதலை, இனமா ஒன்னா சேரணும், அதெல்லாம் எனக்கு புரியுது. அப்ப அதெல்லாம் தெரியல, எதுக்கு இவர் பேசுற சரியா இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான். நீங்க எப்படி வேட்பாளரா உள்ள வந்தீங்க? அதான் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு வீடியோ பார்த்தாங்க, பேசியிருந்தேன். அந்த என்ன பேசியிருந்தீங்க? மேடை ஏறி நான் என்ன பேசியிருந்தேன்னா, நான் வந்துட்டு நான் தான் சீமானன் சொன்ன அந்த பார்ப்பன கடப்பாறை, நான் ஒரு கடப்பாறை இல்லை, என்ன மாதிரி பல கடப்பாறைங்க இருக்காங்க, இந்த திராவிட குட்டி சவரை இடிச்சு தகர்க்காம விட மாட்டோம் அப்படிங்கிற தொனியில நான் பேசியிருப்பேன். நான் ஏன் பேசினேன்னா, எனக்கு இப்போ நான் வந்து ஆல்தோ நான் என்ன தமிழனா மட்டும்தான் முழுமையா உணர்றேன்னாலும் ஆன் டேட்டா லெவல் உனக்கு அதை ஒரு தரவா வச்சு பார்த்தோம்னா நான் ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவன். காலங்காலமா பன்னெடுங்காலமா வந்துட்டு இந்த திராவிடர் அதாவது பார்ப்பனர் அல்லாத இயக்கம்னு ஒண்ணு தொடங்கி இங்க இருக்கிற பார்ப்பனர்களை அரசியல் நீரோட்டத்துல இருந்து அப்புறப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கான கேலி கிண்டல்லாம் நிறைய நடக்குது. கடவுள் புண்ணியத்துல எனக்கு அந்த அளவுக்கு கேலி கிண்டல்லாம் வரல. ஆனா நிறைய பேர் கேலி கிண்டலுக்கு உள்ளாகிறதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது, இது எப்படி ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியை வந்துட்டு எப்படி இப்படி உதாசனப்படுத்தி ஒதுக்கி வைக்கிறாங்க, இது சரியா இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அண்ணன் வந்து எனக்கு முன்னாடியிலேருந்தே வந்து பார்ப்பனர்களுக்கு நாம் தமிழர் கட்சி வாய்ப்பு வழங்கியிருக்கேன். 2016 மயிலாப்பூர் தொகுதியோட வேட்பாளர் ஒரு பார்ப்பனர். 2021 தேர்தலுக்கு வந்துட்டு ஒரு குயவர் சமூக பெண்ணை வந்து வேட்பாளராக கொடுத்தாங்க, மகாலட்சுமின்னு அந்த அக்கா பேரு, அவங்களுக்கு வேட்பாளராக கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் இப்ப பார்ப்பனர் கொடுக்குறாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சி பார்ப்பனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது புதுசும் இல்லை. அண்ட் அண்ணன் வந்து இயக்கமா இருந்த காலத்துல இருந்தே, அந்த ராவணன்குடியில் பழைய தச்சு செட்டப்ல இருக்கிற காலத்துல இருந்தே வந்துட்டு அண்ணன் வந்து பார்ப்பனர்களை பத்தி அந்த நெகட்டிவ் கானடேஷன்ல யாராவது ஊடகவியலாளர்கள் கேட்டா கூட அவர் அதை சீரா தெளிவா சொல்லிடுவாரு. என்னன்னா,
அவங்க வந்து ஒருவேளை இந்த பொருளாதாரத்துல மேம்பட்டு இருந்தா போதும், அவங்க வந்து மாறி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சிக்கல் இல்லை, அவங்க அதெல்லாம் அந்த சாதி சிந்தனை எல்லாம் இல்லாம தான் இருக்காங்கிறதெல்லாம் அவர் முன்னாடியே சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால எனக்கு அதனால அந்நியப்பட்டு தெரியல. நாம் தமிழர் கட்சியில் நான் பயணிக்கிறது எனக்கு அந்நியப்பட்டு தெரியல. ஆனா எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. சரி, நான் ஒரு பார்ப்பனரா உள்ள போய் நான் அப்படியே அடையாளப்பட்டுட்டேன்னா அதனால கட்சிக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துட்டு போகிற ஒரு பயம் எல்லாம் எனக்கு இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு நான் கொஞ்சம் தயக்கமும் இருந்துச்சு. ஆமா, அப்போ அண்ணன் வந்து இந்த தடவை சொல்றாரு இல்லையா, பாரதிய உயர்த்தி பேசுறாரு, அப்புறம் அந்த பெரிய விமர்சனம்லாம் ஆச்சு. ஆமா, இருந்தாலும் அவர் எதுலயும் பின்வாங்காம அவர் ஸ்ட்ராங்கா, அண்ணனோட யுனிக்னஸ் என்னன்னா அவர் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்காரு. நான் ஒண்ணு சொல்றாருன்னா அது தீர்க்கமா திண்ணமா யோசிச்சுதான் சொல்றாரு. அப்போ அவர் வந்து தெளிவா சொல்றாரு, நான் பிராமண கடப்பாறையை கொண்டு இந்த திராவிட குட்டி சவரை உடைப்பேன்னு சொல்லும் போது எனக்குள்ள தோணுச்சு, நானும் இதே அண்ணன் என்ன தாட் ப்ராசஸ்ல என்ன வேவ்லென்த்ல இருக்காரோ அதே எண்ண ஓட்டத்துலதான் நானும் இருக்கேன். அப்ப ஏதோ ஒரு விதத்துல நான் பேசுற கருத்து அந்த கூட்டம் வந்து ஆக்சுவலா எங்க நடக்கிறதா இருந்துச்சுன்னா உக்கடம் பகுதியில நடக்கிறது. உக்கடம் வந்து அடர்த்தியா இஸ்லாமிய தமிழர்கள் வாழ்ற பகுதி. ஸோ நான் வந்து என்ன நினைச்சேன்னா, அந்த இடத்துல அந்த கூட்டம் நடக்கும்போது நான் வந்து என்ன மதமா நிக்கல, நான் வந்து இனமா தான் நிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் இனமா நில்லுங்கன்னு சொல்லணுங்கிற எண்ணத்துலதான் வந்துட்டு அந்த பேச்சுக்கு நான் தயாராகி போறேன். இந்த கருத்தை சொல்லுவோம், அப்படி பேரறிவாளனுக்கு ஒரு வலு சேர்க்கும், முடிஞ்சா அண்ணன் கருத்துக்கும் இது வலு சேர்க்குங்கிற எண்ணத்துக்காக போறேன். ஆனா இப்ப காவல்துறை வந்து அங்க அனுமதி கொடுக்கல. அது வந்து ராமநாதபுரத்துல வேற பகுதியில தான் அனுமதி கொடுக்குறாங்க. நெவர்தலெஸ் அது எங்க கொடுத்தாலும் அது பேச வேண்டியது பேசிடணுங்கிறதுனால நான் அதை சொல்லிட்டேன். நான் இந்த மாதிரி நாங்க பல பார்ப்பனர்கள் இருக்கோம், நாங்க தமிழ் தேசியத்தை ஏத்துட்டு நிக்கிறோம், இன விடுதலையை சாத்தியப்படுத்தணும்னு நிக்கிறோம், அதையெல்லாம் மேடையில ஏறி பேசுறேன். அப்படிதான் வேட்பாளரா கேட்கவும் செஞ்சாங்க. இப்ப பாக்கியராஜ் அண்ணா வந்து பார்த்துட்டு, நான் ஆக்சுவலா இங்க தகவல் தொழில்நுட்ப பாசறையோட கலந்தாய்வு நடக்குது சென்னையில. அதுக்கு வந்திருக்கும் போது நான் பாக்கியராஜ் அண்ணனை பார்த்து பேசும்போது அண்ணன் வந்து சொல்றாரு, உன்னை வேட்பாளரா நிறுத்தலாமான்னு யோசிக்கிறோம் அப்படின்னாரு. நான் வந்து என்ன சொன்னேன், அண்ணா நான் பார்ப்பன சமுதாயம்னா நீங்க என்ன நிறுத்தின ஓட்டு போடுவாங்களான்னு தெரியல, அதுவும் இல்லாமல் நான் கோவையில் இருக்கேன், இது எப்படி சரிப்பட்டு வருமானு. இல்லை தம்பி, நீ நின்னா சரியா இருக்கும், நீ நில்லு, நீ வந்துட்டு உன்னோட சர்க்கிள்ல இருக்கிறவங்க கிட்டெல்லாம் பேசிட்டு சரின்னா நீ சொல்லு, நாங்க நிறுத்துறதுக்கு தயாராக தான் இருக்கோம்னாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கிட்டையும் பேசி எல்லாரும் ஓகே சரின்னதுக்கப்புறம் போகலாம், ரைட்டு, இதை புலிவாலை பிடிச்சாலும் நல்லா தீர்க்கமாக பிடிச்சிடணுங்கிற ஒரு முடிவில் இது செய்கிறோன்னா செஞ்சுதான் ஆகணும். அப்போ அப்படிதான் வேட்பாளரான்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ சீமான் அவர்கள் வந்து இடபிள்யூஎஸ் எல்லாம் எதிர்த்தாப்புல, இப்போ அது சார்ந்த உங்க கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சிருக்கீங்களா? நாம் இதுக்காக ஸ்பெசிஃபிக்கா நான் அது மாதிரி அதை நோக்கி அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் வந்ததில்லை. ஆனா நான் என்னோட புரிதல் என்னன்னா, இந்த இடஒதுக்கீடே வந்துட்டு சமுதாயம் சார்ந்து குடிகள் சார்ந்து உருவான ஒண்ணு, அதுல ஒரு பொருளாதாரத்தை ஒரு அடிப்படையா வைக்கிறதுல வந்துட்டு எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. அதுதான் கட்சியோட நிலைப்பாடும், அதுதான் என்னோட நிலைப்பாடும். நான் வந்து நான் வந்து எது சரியான சமூக நீதினு நினைக்கிறேன்னா, 100% ரிசர்வேஷன் இருக்கணும், 100% ரிசர்வேஷன் இருக்கணும். குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா அந்தந்த குடிகள் எத்தனை விகிதாச்சார அடிப்படையில் எவ்வளவு இருக்காங்களோ அவங்களுக்கான உரிமைகளை கொடுக்கணும். ஏன்னா சமூக நீதிங்கிறது சமமா பாக்குறது, சமமா நடத்துறது இல்ல, சம வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி செய்யறதுதான் சரியான சமூக நீதியா இருக்கணும். அப்போ அந்த 3%க்கு என்ன ரெப்ரசன்டேஷனோ அதை கொடுக்கணுங்கிறது தான் ஒரு அது வந்து வெறும் வறுமையை போக்குறதுக்காக கொண்டு வரப்பட்டது இல்ல. எந்த சம வாய்ப்புகளை கொடுக்கணும், எந்த குடிய சொல்லி உனக்கு வாய்ப்பு உரிமையை மறுக்கப்பட்டதோ அதை கொடுக்கணுங்கிறது. அந்த வாய்ப்பு உரிமையை கொடுத்ததுக்கு அப்புறம் பொருளாதாரத்துல நீ முன்னேறி வர்றது வராது அவங்க சாமர்த்தியம். அதனால நான் ஸ்பெசிஃபிக்கா இடபிள்யூஎஸ் நான் ஆன் பாயிண்ட் நான் அதை வந்துட்டு டைரக்டா அதை ஆதரிக்கிறேன்னா கிடையாது. ஏன்னா கட்சியோட நிலைப்பாடும் என்னோட நிலைப்பாடும் வந்துட்டு அதுல ஒரு பொருளாதார அடிப்படையை கொண்டு வரக்கூடாதுங்கிறது தான் என்னோட. கூட தேர்தல் அறிக்கையில சாதி வாரியான இடஒதுக்கீடு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல நேற்று கூட. அதாவது அவர் எப்படி சொல்லியிருந்தாருன்னா, குடிவாரியா கணக்கெடுப்பு எடுத்து 100% அவங்களுக்கான ரிசர்வேஷனை கொடுக்கணுங்கிறதான் சொல்லியிருக்காரு, தவிர சாதி வாரியா வேண்டாங்கிற மாதிரி சொல்லல. அதான் சாதி வாரியான கணக்கெடுப்பு, சாதி வாரியான இடஒதுக்கீடு இல்லாம ஓகே நீங்க சொல்ற மாதிரி தமிழ் குடி அந்த மாதிரியான இல்ல. ஏன்னா அவங்க வந்து ஒருவேளை அந்த தெலுங்கு லாபிய தவிர்க்கிறதுக்காக அந்த மாதிரி அப்படி இல்லை. ஆனா இப்போ நாம் தமிழர்ல வந்துட்டு
அப்படி வந்துட்டு தமிழர் அல்லாதாருங்கிற அந்த பிரிச்சு பாக்குற ஒரு சிந்தனையே வந்து இல்லை. ஏன்னா கட்சியில பல பேர் வந்துட்டு தமிழர் தாய்மொழியா கொள்ளாத பிறமொழியாளர்கள் இருக்காங்க. அவங்க நல்லபடியா கட்சியில பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு வேட்பாளராகவும் வாய்ப்புகள் வழங்கப்படுது. நம்ம புரிதல் என்னன்னா, அந்த முதலமைச்சரா இருக்கிறவர் ஒரு தமிழரா இருக்கணுங்கிறது தான் எண்ணம். நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு குறுகிய கால செயல் திட்டம் இருக்கு, ஒரு நீண்ட கால செயல் திட்டம் இருக்கு. குறுகிய கால செயல் திட்டம் என்னன்னா, இந்த தமிழ்நாட்டை ஒரு நாடா, ஒரு மாநிலமா இருக்கிற தமிழ்நாட்டை ஒரு நாடா கருதி அந்த நாட்டுக்கான மண் வளம், மலை வளம், நீர்வளம், நிலவளம், கனிம வளம், காடு வளம், இதோட இங்க இருக்கிற பண்பாடு, கலாச்சாரம், தொன்று தொட்ட வேளாண்மை, வாழ்க்கை முறை, இதை எல்லாத்தையும் மீட்டெடுத்து தமிழர்களுக்கான ஒரு ஆட்சியை நிறுவன மாதிரியான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதா நாம் தமிழர் கட்சியோட குறுகிய கால செயல் திட்டம். அப்படி இருக்கிற ஒரு தலைவருக்கு இந்த இனத்தோட வலியும் இந்த இனத்தோட பெருமையும் புரிஞ்சிருக்கணும். அவர் தமிழரா நின்று ஆட்சி செய்யணும். அப்படி தமிழரா நின்று ஆட்சி செய்யற ஒரே தலைவர் அண்ணன் சீமான். அப்ப அண்ணன் சீமான முதலமைச்சரை ஆக்கிறத நாம் தமிழர் கட்சியோட குறுகிய கால செயல் திட்டம். நீண்ட கால செயல் திட்டம் என்னன்னா, நமக்கு நிகழ்த்தப்பட்ட இந்த அநீதியை சகோதர தேசிய இனங்களுக்கு விளக்கி பேசி புரிய வச்சு, நாங்க வந்து பிழைக்க போன இடத்துல நாடு கேட்கல, ஈழம் வந்து எங்க சொந்த தாய் நிலம், நம்ம சொந்த தாய் நிலம், அந்த தாய் நிலத்தை நம்ம கிட்ட இருந்து அநியாயமா அடிச்சு பிடுங்கிட்டாங்க, அதை நம்ம திருப்பி எடுக்கிறதுக்காக அரசியல் அறிவாயுத இயந்திரம் அப்படிங்கிற சொல்லி புரிய வைக்கணும். இப்போ கன்னட இன மக்களுக்கு ஒரு சில தேவைகள் இருக்கும். நாங்க உங்க தேவைகளுக்கு அதுல உங்க கூட நிக்கிறோம், நீங்க எங்க தேவையா இருக்கிற ஈழம் கோரிக்கைக்கு எங்க கூட நில்லுங்க அப்படி சொல்லி இந்தியா பாராளுமன்றத்துல நமக்கான ஆதரவை பெருக்கணும். அப்படி பெருக்கிற மூலமா இந்தியாவோட வெளியுறவு கொள்கை மாறும். இந்தியா வந்து ஐநால அங்க நடந்தது ஒரு போர்க்குற்றம் தான், அங்க வந்து ஒரு இனப்படுகொலை தான் நடந்திருக்கு. அங்க அந்த மக்களுக்கான தீர்வு வந்துட்டு ஒரு பொது வாக்கெடுப்பு வச்சு தனி நாடா பிரியறதா இல்ல ஸ்ரீலங்காவோட இருக்கிறதாங்கிற அந்த பொது வாக்கெடுப்பு எடுக்கிறதா சரியான ஒரு தீர்வா இருக்க முடியுங்கிற ஒரு அந்த 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 ஆப்ஷனை கொண்டு போய் அந்த மக்கள் கையில கொடுத்துடணும். ஆனா இது எல்லாமே தமிழ் தேசியமா இருக்காது, இந்தியாவுக்குள்ளான ஒரு சுயாட்சி மாநிலமா தானே இதை கட்டமைக்க முடியும் நீங்க சொல்றதுன்னா? இல்ல, இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப அங்க ஒரு பொது வாக்கெடுப்பு நடந்து அங்க வந்து ரெஃபரண்டம் வச்சு மக்கள் வாக்களிச்சு தனியா ஈழம்னு ஒண்ணு பிரிஞ்சிருச்சுன்னா அதுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்னா இனத்துக்குன்னு நாடடைகிற கோட்பாடு தான் தமிழ் தேசியம். தமிழர்களுக்குன்னு இந்த பூமி பந்துல வாழ்றதுக்குன்னு ஒரு நாடு வேணும், அதுதான் தமிழ் தேசியம். அப்போ அப்படி போதாதுன்றீங்களா? மாநிலம் இருக்கலாம். அப்படி பார்த்தா பாரத நாடே பைந்தமிழர் நாடுதான், மொத்த இந்தியாவே என்னோட நாடுதான். நான் அது இல்லாம நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இருந்த ஒரு நிலம், எனக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதிக்கே எனக்கு நியாயம் கிடைக்கணுங்கிற, அது என்னோட நாடு, எனக்கு அங்க உரிமை இருக்கு, எனக்கு என் நாடு திரும்பி வேணும். அதை வந்து நம்ம அப்படி விட்டு மறந்து கடந்து போறதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய இழிவுன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படி கடந்தும் போயிடக்கூடாது, அது நம்ம நாடு, அதுல நமக்கு உரிமை இருக்கு. ஸோ அதை நம்ம மீட்டு எடுக்கிறதுக்கான அரசியல் செய்யணும். அது எப்ப நடக்கலாம்? இப்போ இந்த குறுகிய கால செயல் திட்டம் இருக்குல்ல, அது அண்ணனை முதலமைச்சராக்குறது 2026 நடக்கும். அதுவே வந்துட்டு இந்த நமக்குன்னு ஒரு நாடு உருவாகிறது, ஈழம் அமையறது வந்துட்டு 5 வருஷத்துல நடக்கலாம், 10 வருஷத்துல நடக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா அதை நோக்கி நம்ம பயணம் தான் தமிழ் தேசியம். அதை நம்ம செய்யணும். அதை நம்ம இப்படி விட்டுட்டு எனக்கு என்ன நோ ஆச்சு அப்படின்னு நம்ம அப்படி போன காலம்லாம் உண்டு. ஆனா இதுக்கு மேல தமிழனோட ஆன்மா விழிப்புற்று எழுந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல அப்படி போறது சரியா இருக்காது. என்ன ஆனாலும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த வழியை கடத்திக்கிட்டே போகணும். இது ஒரு நெடும் பயணம். நீங்க வந்து நாம் தமிழர்ல பிராமணர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குங்கிறதுனால ஒருவேளை இங்க இணைஞ்சிங்களா? ஏன்னா இப்போ சிபிஎம் பார்ட்டில எல்லாம் இருந்திருக்காங்க, பார்ப்பனர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, தோழர்களாகவே இருக்கிறாங்க. ஆமா, 67க்கு அப்புறம் ஜெயலலிதா அவங்க தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பெருமளவுல யாருமே இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியில மட்டும் தான் இருந்திருக்காங்க. ஆமா, நீங்க ஒருவேளை இங்க வாய்ப்பு கிடைக்கும்னு இணைஞ்சிங்களா இல்ல கொள்கை ரீதியாக தான் இணைஞ்சு? இல்ல எனக்கு கொள்கை தான். எனக்கு வாய்ப்பு இப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு வேட்பாளரா இருக்கணுங்கிறதுல கூட பெரிய உடன்பாடுலாம் இல்ல. நான் வந்துட்டு எனக்கு வந்து வெறியா இனத்துக்காக வேலை செய்யணும், இன விடுதலைக்காக என்னால ஆன பங்கை நான் செய்யணும், இனத்துக்காக சாகணும், இவ்வளவுதான் எண்ணம். அப்படி வேலை செய்யறேன். அது வந்து எப்படி சொல்றது, அது எதர்ச்சியா நடக்கிறது இல்ல. நான் என்ன கவனிக்கிறேன்னா, ஒருவேளை தலைமை அண்ணன் இவங்க என்ன பார்த்திருப்பாங்கன்னா, நான் சொல்ல வேண்டிய கருத்தை என்னால தெளிவா ஆர்டிகுலேட் பண்ணி அதை தெளிவா பிரிச்சு வகுத்து புரியற மாதிரி சொல்லி புரிய வைக்க முடியுது. அதனால வந்துட்டு நான் இருந்த, ஏன்னா இப்ப நான் மட்டும் இல்ல, கட்சியில ஏகப்பட்ட பார்ப்பனர்கள் பயணிக்கிறாங்க, பிராமணர்கள் இருக்காங்க. நான் ஏன்னா நான் மேடை ஏறி பேசுறேன், மேல ஒரு ஊடக வெளிச்சம் வந்தது, அதனால வந்துட்டு இந்த பையன் நிறுத்தினா சரியா இருக்கும்னு அவங்க நினைச்சிருக்கலாம். நான் கட்சியில சேர்ந்தது வந்துட்டு
என்னோட எனக்குள்ள இருந்த ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ், நான் யாரு, என்னோட அடையாளம் என்னங்கிற ஒரு தேடல்ல இருந்து நமக்கான கட்சி இதுதான், இன சார்ந்த அரசியல் தான் சரியா இருக்கும்னு நினைச்சு நான் சேர்றேன். கம்யூனிஸ்ட்டை பத்தி சொல்லியிருந்தீங்க. கம்யூனிசம் வந்து ஒரு அந்த ஐடியாலஜியிலே எனக்கு முழு உடன்பாடு கிடையாது. தனி மனித உடன்மைன்னு இருந்தா மட்டும்தான் அதுக்கு அந்த டிரைவ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என் குழந்தைக்கு என்ன சேர்க்கிறேன், நான் என் அடுத்த சந்ததியினருக்கு என்ன சேர்க்கிறேன், என்னோட உடமை என்ன, அந்த உடமையை நான் எனக்கு அடுத்தது யாருக்கா கடத்துறேங்கிறது இருந்தா தானே அந்த இன்னும் மேம்படணுங்கிற ஒரு சிந்தனை வரும். அப்புறம் தமிழ்நாடை பொறுத்தவரையில ஒரு பிம்பம் இருக்குது. நிறைய திராவிட கட்சிகள் மற்றவங்கெல்லாம் பிராமணர்கள், ஆரியர்கள், அவங்க வந்து கைபர்கன வழியா வந்தாங்க, சிந்து வழியா வந்தாங்க அப்படின்னு. இப்போ நீங்க தமிழர்னு சொல்றத இங்க எவ்வளவு ஆணித்தரமா நீங்க சொல்ல வேண்டியது இருக்கு? அதுல எதுவும் சிக்கல் இருக்குதா? இவங்க இங்க இருக்கிற மக்கள் வந்து அதை ஏத்துக்கிற அளவுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்குதா? ஏன்னா நீங்க தமிழர்னு சொல்றீங்க. ஸோ அவங்க இங்க தமிழ்நாட்டில் அதை பெரும்பாலான மக்கள் ஏத்துக்கிறாங்களா? மக்கள் ஏத்துக்குவாங்க. மக்களுக்கு அந்த சிக்கல் அரசியல் கட்சிகள் தான் அந்த மாதிரியான பிம்பம், அரசியல்வாதிகள் மட்டும்தான் வந்து. ஏன்னா இங்க திராவிட அரசியல் எப்படி நடக்குதுன்னா, இந்த இந்த சிறுபான்மையினரா இருக்கிற ஒரு 3% இருக்கிற இந்த பிராமண மக்களை காமிச்சு, அவங்கள பூச்சாண்டியா காமிச்சு தமிழர்களுக்குள்ள பிளவை உண்டு பண்றாங்க. அவங்க வந்து வடக்க பறையர்களையும் வன்னியர்களையும் பிரிச்சு வச்சு அவங்க அரசியல் செய்யறாங்க. தெற்க தேவரை தேவேந்தரையும் பிரிச்சு வச்சு அவங்க அரசியல் செய்யறாங்க. ஏன்னா பிரிச்சாதான் அவங்களுக்கு அரசியல். இந்த டிவைட் அண்ட் ரூல்ல தான் அவங்களால கோல வச்ச முடியும். இவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்தாதான் நமக்கு அரசியல். இப்ப இதை உங்களை பிரிக்கிறதுக்கு யார் பயன்படுறான்னு பார்த்தோம்னா அதுக்கு பிராமணர்கள் பயன்படுறாங்க. அவங்க பிராமணர்கள் ஆக்சுவலா வந்துட்டு கொஞ்சம் திராவிடம் ஆரியம்னு பிரிக்கிறதுக்கு பயன்படுறாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் அரசியல வைப்ரண்டா இருந்து இந்த ஐடியாலஜியை உடைச்சிருக்க முடியும். ஆனா பிராமணர்கள் வந்து இது வரைக்கும் எப்படி இருந்திருக்காங்க, நமக்கு எதுக்குப்பா வம்பு, நமக்கு ஏன்பா இந்த பிரச்சனை, நீங்க நோன்னு சொல்லிட்டு போங்க, நாங்க பொருளாதாரத்துல மேம்பட்டு இருக்கோமா, நாங்க பாட்டுக்கு வேலை. நீங்க சொன்ன அந்த இதை வந்து அந்த பாயிண்ட வந்து பெரிய அளவுல யாரும் எடுத்திருக்காங்களா? இப்ப நான் தமிழன் தான், எனக்குன்னு இங்க ஒரு இது இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு தமிழ்நாட்டுல, நான் தமிழங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்ற அளவுக்கு யாராவது முன்னெடுத்து அது அப்படி சொல்ல வேண்டிய தேவை அப்ப வந்தது இல்ல. அப்ப இருந்த தமிழ் சிந்தனையாளர்களுக்கோ இல்ல இப்ப ஐயா பாரதியாருக்கோ இல்ல ராமானுஜருக்கோ அவங்களுக்கு அந்த தேவையெல்லாம் வந்தது இல்ல. ஏன்னா அப்ப வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிவைட் இல்ல. ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா, சரி ஒரு புரிதலுக்கே வச்சுப்போமே, 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சனை இருக்குதானே மக்கள்கிட்ட இல்ல. மக்கள் வந்து பார்ப்பனர்கள் அப்படி பிரிச்செல்லாம் பாக்குறது இல்ல. இப்போ நான் இன்னும் சொல்ல போறேன்னா, நான் மயிலாப்பூர் தொகுதியில என்னுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் வந்து அவர் வந்து ஸ்டாலின் அண்ணா, அவர் வந்து ஒரு பறையர் குடியை சேர்ந்தவர், அவர் ஒரு ஆதி தமிழர், அவர் என்ன என் தம்பியா தான் பாக்குறாரு. நான் வந்து இப்ப மயிலாப்பூர்ல வீடு தேடி அலையும் போது கிடைக்கல. அப்போ என் கட்சி உறவு ஒருத்தர் தான் வந்துட்டு அவரோட வீட்டுல என்ன தங்க வச்சுக்கிறாரு. அவர் பஷீர் அண்ணா, அவர் வந்துட்டு அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவர். ஆனா அவரு என்ன தம்பியா தான் பாக்குறாரு. இப்ப நானுமே வந்து அவர் அப்படிதான் பாக்குறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து இப்ப வேற்று மதங்கள் இருக்கிறவங்க எல்லாம் நண்பர்களா இருக்காங்க. மக்கள்கிட்ட அந்த பிரச்சனையே இல்லை. மக்கள் வந்து அந்த பார்ப்பனர் அல்லாதார்னு பிரிக்கிற அவங்களுக்கு அந்த தேவையும் வரல, அவங்களுக்கு அது ஒரு சிக்கலாவும் இல்லை. இது வந்து அரசியல் கட்சிகள் பியூரா திராவிட கட்சிகள்னால வந்த ஒரு சிக்கல் தான். நம்ம அந்த விதத்துல பார்த்தோம்னா அதிமுக திராவிட கட்சின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அவங்களுக்குள்ளேயும் அந்த ஒரு ஹேட் இருக்கும், அந்த ஒரு பிராமின் ஹேட் இருக்கும். ஏன்னா அது அவங்களோட தாய் கழகத்துல இருந்து வந்த ஒரு விதை அது. அதனால அது தவிர்க்க முடியாது. அந்த ஹேட்லாம் அடிச்சு உடைச்சிடலாம். நான் அடிச்சு உடைக்கணுங்கிறக்காக தான் நானும் வந்து நிக்கிறேன். நீ வந்து தலைவராகவே ஒரு பிராமணர் இருந்தவங்க தானே, அம்மா இருந்தவங்க தானே இருந்தவங்க தான். ஆனா அங்க ஹைலைட் என்னன்னா, அவங்க வந்து பிராமணருங்கிறதுனால அவங்க அந்த பதவிக்கோ அந்த இடத்துக்கோ வரல. அவங்க ஒரு புகழ்பெற்ற நடிகை, அவங்க சரியான இடத்துல இருந்தாங்க. அவங்க she happened to be a பிராமின். அவங்க ஒரு பார்ப்பனரா இருந்தது ஒரு அடிஷனலான விஷயமே தான் தவிர அவங்களுக்கும் அந்த பதவிக்கோ அந்த இடத்துக்கோ வந்ததுக்கு அவங்களோட குடி காரணமே கிடையாது. அண்ட் அவங்களுமே வந்து பார்ப்பனர்களுக்கு பிராமணர்களுக்கு தேவையான ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்கன்னா இல்லை. இப்போ நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, ஒரு பிராமின் வந்து சிஎம் ஆகிறது பெட்டரா, 5 பிராமின் எம்எல்ஏ ஆகிறது பெட்டர்னா 5 பிராமின் எம்எல்ஏ ஆகிறதா பெட்டர். 5 பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது. நீங்க வந்து ஒருத்தருக்கு சிஎம் கொடுக்கறதுனால சமூக நீதி வருமானா கிடையாது, அது இல்லை. அப்போ இந்த திராவிட கட்சிகளோட கோர் டிஎன்ஏ என்னன்னா, பிராமண பூச்சாண்டி காமிச்சு இவங்களுக்குள்ள தமிழ் குடிகளை பிரிச்சு அவங்களுக்குள்ள ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணுங்கிறது தான் எண்ணம். அதனால இதை உடைக்கணும்னா இது எங்கிருந்து நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற மாதிரி இது எங்கிருந்து ஆரம்பிக்குது? பிராமணர்ல தானே பூச்சாண்டியை காட்டுறேன் இல்ல,
நான் அதெல்லாம் இல்லை, இதை உடைக்கிறேன், இதை உடைச்சிட்டு இங்க இருக்கிற எல்லா தமிழ் குடிகளையும் ஒன்னா சேர்க்கறதுக்கோ இங்க இனமா ஒன்னா சேர்ந்து இந்த அரசியலை வென்றெடுக்க வேண்டிய தேவைக்கு என்ன பார்ப்பனர்களோட பணி, பிராமணர்களோட பணியும் மிக முக்கியம்னு நினைக்கிறேன். இல்ல பிராமணியம்ங்கிற ஒரு ஒரு கருத்தியல் கொண்டு வராங்கல்ல, சாதிய இழிவு, தீண்டாமை, அது அதை எங்க இருந்து எடுக்கிறாங்க இவங்க? இப்போ பிறப்பால உயர்வு தாழ்வு கற்பிக்கிறதா வந்துட்டு ரொம்ப எளிமையா சொல்லணும்னா பிறப்பால உயர்வு தாழ்வு கற்பிக்கிறதா பிராமணியம்னு வச்சுப்போம். இப்போ நமக்கு மேல ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம கீழே ஒருத்தங்க இருக்காங்க, இல்ல நான் சுப்பீரியர் இவங்க இன்ஃபீரியர் அப்படி யோசிக்கிறதா நம்ம பிராமணியம். அது வெறும்னே வந்துட்டு பிராமணர்களுக்குள் மட்டும்தான் இருக்காருன்னா கிடையாது. அது நம்ம மூளையில இருக்கிற ஒரு அழுக்கு. அந்த அழுக்கு வந்துட்டு எல்லா சமுதாய மக்கள்கிட்டையும் இருக்கு. ஆனா அது பல மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இல்ல எல்லாரும் சமந்தான்னு ஒன்னா வரவங்களும் இருக்காங்க. அந்த புரிதல்லாம் இல்லாம இன்னும் சார்ந்து இருக்கிற சாதிதான் அந்த குடிதான் பெருசுன்னு நினைச்சு அதையும் தலையில ஏத்திக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் காலப்போக்கில் ஏன்னா அது இல்ல அவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஜாப்பா இருக்கட்டும், இது இப்போ நீதித்துறை அந்த மாதிரியான பெரிய பெரிய ஏ கிரேட் ஜாப்ல எல்லாமே அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதையும் அவங்க சுட்டி காட்டிட்டே இருக்காங்க. இப்போ ஐஐடியா இருக்கட்டும். ஓகே, ஸோ இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு இப்போ நாம் தமிழர் வேட்பாளரா நீங்க இப்ப அரசு உத்தியோகங்கள்ல பிராமணர்கள் அதிகமா இருக்காங்களான்னா கிடையாது. ஐஐடில ப்ரொஃபசர்ஸ் பாத்தீங்கன்னா 99-98% அவங்க தான் இருக்கிறாங்க. அது காலப்போக்கில் மாறும். அது ஒரு அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்க. இப்ப நம்ம ஐஐடி நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயம் இல்ல. அது அவங்க அதுதானே. அதுவே அண்ணா யூனிவர்சிட்டிலன்னா நம்ம சொல்லிடலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்படி இருக்குமான்னா கிடையாது. ஐஐடி டைரக்டா தமிழ்நாடு அரசோட கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு விஷயம். அது நம்மளால சொல்ல முடியாது. நான் எப்படி சொல்றேன்னா, ஆக்சுவலா பிராமணர்கள் ஒடுக்கப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ மிச்சவங்களுக்கு எல்லாம் தமிழ்நாட்டிலயா இந்தியா முழுக்கவா? இந்தியா முழுக்க அவங்களுக்கு சாதி சான்றிதழ் இருக்கான்னு தெரியல. நான் தமிழ்நாட்டு கான்டெக்ட்லயே சொல்றேனே. இப்போ தமிழ்நாட்டுல இப்போ பிற குடிகளுக்கெல்லாம் சாதி சான்றிதழ் இருக்கு. அது என்ன சொல்லுது, நீங்க இந்த மண்ணோட ஆள்னு அது காட்டுது. அது அரசாங்கம் கொடுக்குற ஒரு அஃபிடவிட் மாதிரி, ஒரு அங்கீகாரம். அந்த மாதிரி சாதி சான்றிதழ் கிடையாது. எங்க பார்ப்பனர்களுக்குன்னு இடஒதுக்கீடு இல்லை. அவங்களும் இந்த அவங்களையும் பொருளாதாரத்துல நலிவடைஞ்ச பார்ப்பனர்களும் பிராமணர்களும் இருக்கதான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பொதுவா அவங்கள அப்படி விலக்கி அவங்க ஏதோ தீண்ட தகாதவங்க ஆக்சுவலா ஒரு ரிவர்ஸ் தீண்டாம நடக்குதான். இப்போ நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு எம்எல்ஏவானா என்ன சம்பளம் வருமோ அதோட நான் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். ஒரு புரிதலுக்கு சொல்றேன். நான் என்னோட அந்த வருமானத்தையும் விட்டுட்டு நம்ம மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு நான் இறைப்பணி மாதிரி நான் மக்களுக்கு சேவை செய்யறேன்னு வரேன்னு வைங்களேன். நான் சொல்றேன், உங்களோட தேவைகளை உங்க தேவை அதை நிறைவு செய்யற சேவையா என் அரசியல் இருக்கும். நான் அதுக்காக வரேன். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ சொல்லுங்க, அதை நான் தீக்கிறதுக்காக உங்களுக்காக நான் போய் சட்டசபையில பேசுறேங்கும் போது இல்ல நீ நீ ஒரு பிராமின், அதனால நீ இதை பேசக்கூடாதுங்கிறது ஒரு ரிவர்ஸ் தீண்டாம மாதிரி நான் உணர்றேன். அப்போ ஐயா ரெட்டமலை சீனிவாசன் சொன்னதுதான் நான் எனக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். அப்பெல்லாம் நான் ஐயா சொன்னதான் நான் எடுத்துக்கிறேன். ஐயா என்ன சொல்றாரு, எந்த சொல்ல ஒன்னு இழி சொல்ல ஆக்கிற பயன்படுத்துறாங்களோ அதுவே எழுச்சி சொல்ல. நான் அதனால சொல்றேன், ஆமாண்டா நான் பிராமணன் தான்டா, நான் நின்று நான் மக்களுக்காக அரசியல் பேசதான் செய்வேன். நான் அரசியல் பேசுறதுல எந்த தவறும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் அரசியல் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது இந்த ஆங்கிள் இருந்து உடைச்சு பேசுறதுக்கு இது வரைக்கும் யாரும் வரல. திராவிட கட்சிகள் ஒட்டுமொத்தமா வைக்கிற குற்றச்சாட்டை சொல்றேன் நான். அதான் அதனாலதான் அவங்க பிராமணர்களை எம்எல்ஏ ஆக்காம இருக்கிறதுக்கான காரணமாகவும் அப்ப அவங்க சொல்றது, தொடர்ந்து திருமாவளவனா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் பார்ட்டியா இருக்கட்டும், இல்ல திமுகவா இருக்கட்டும், இவங்க தொடர்ந்து சொல்றது இவங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. இந்த எல்லா கட்சியிலயும் பிராமணர்கள் இருக்காங்க. இந்த எல்லா கட்சியிலயுமே இப்ப திமுக பிராமணர்கள் இருக்காங்கன்னா ஆமா இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, கம்யூனிஸ்ட்ல இருக்காங்க, திருமாவளவன் ஐயா விசிகாலையும் ஷர்மிலான்னு நினைக்கிறவங்க அவங்களும் பிராமணர் தான். சோ இவங்க சொல்றதுக்கான தார்மீகம் இல்ல ஒண்ணு. ரெண்டாவது, இதை உடைக்கணும்னா, நான் ஐடியாலஜிக்கல் லெவலா உடைக்கணும்னா, இதுக்கு முன்னாடி வேற பிராமணர்கள் இதை சரிவர பேச முடியல. ஏன்னா அவங்களுக்கு சாதி சார்ந்த சிந்தனை கூட இருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்ப்பன. ஆனா தமிழ் தேசிய சிந்தனையோட இதை பார்த்தாதான் இதை உடைக்க முடியும். கடவுள் புண்ணியத்துல எனக்கு அந்த தமிழ் தேசிய சிந்தனை இருக்கு. அண்ட் ஐ ஹேப்பன் டு பி எ பிராமின். அதனால நான் பை சான்ஸ் நான் ஒரு பார்ப்பனராகவும் இருக்கிறதுனால இதை நான் செய்யலன்னா அப்புறம் யார் செய்யறதுங்கிற ஒரு யோசனையும் எனக்குள்ள வருது. அப்புறம் அவங்க கடைசியா எங்க நிப்பாங்கன்னா கோயில்ல நிப்பாங்க. நீ கருவறைக்குள்ள அதானே அந்த பாயிண்ட்க்கு தான் நிப்பாங்க. எல்லா குடிகளும் ஒன்னா இருங்கன்னா, எங்க நீ அவனுக்கு பொண்ணு கொடுப்பியா அப்படின்னு அங்க நேரா அங்க போய் நிப்பாங்க.
ஒண்ணு அந்த கருவறை இல்லைன்னா இந்த கருவறை, இந்த 2 கருவறையில தான் டார்கெட்டா இருப்பேன். நான் என்ன சொல்றேன்னா, ஐயா நான் வந்து பிராமினாவே இருந்தாலும் நானும் வந்து கருவறைக்குள்ளெல்லாம் போக முடியாது. அதுக்குன்னு அந்த வேலையை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. நானா இருந்தாலும் வெளியில உங்களோடயே நின்று நானும் சாமி கும்பிட்டு தான் வெளியே வர போறேன். அனைவரும் அர்ச்சகராகலாம்ங்கிற சட்டத்தை அதை வரவேற்கிறீங்க? உறுதியா வரவேற்கிறேன். அதை விட மிக முக்கியம் என்னன்னா, அன்னை தமிழ்ல அர்ச்சனை நடக்கணும். ஏன்னா இப்ப பல கோயில்ல பிற குடி மக்கள் கூட அர்ச்சகரா இருக்காங்க. ஆனா அவங்களோட நிர்பந்தமும் அவங்களுக்கு கூட சில சமயம் போய் சமஸ்கிருதத்துல மந்திரங்கள் சொல்ல வேண்டியது இருக்கலாம். சமஸ்கிருதம் வந்துட்டு 600 வருஷத்துக்கு முன்னாடி விஜயநகர பேரரசு வந்து திணிச்ச ஒரு மொழி. அப்போ தமிழ்ல மந்திரங்கள் எல்லா தேசிய இனங்களுக்கும் அவங்கவுங்க தாய்மொழியில மந்திரங்கள் சொல்லணும். எல்லாருமே அவங்க கடவுள் முன்னாடி நிற்கும் போது அவங்க தாய்மொழியில தான் அப்பா இறைவான் தான் வேண்டிக்கிறாங்க. எல்லாரும் அவங்க தாய்மொழியில தான் வேண்டுறாங்க. ஆனா அந்த வெளியில சொல்ற உச்சரிக்கிற மந்திரமும் அந்த அதுவுமே தமிழ்ல இருந்ததுன்னா அது இன்னும் உன்னதமா இருக்கும். நீங்க உங்க தாய்மொழியை விட்டு வேற ஏதோ ஒரு மொழியில வழிபாடு செய்யறதுங்கிறது அது சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. ஸோ தாய்மொழியில வழிபாடு படுறதுதான் சரி. அதனால அனைத்து குடியினரும் அர்ச்சகராகணும், அன்னை தமிழ்ல தான் அர்ச்சனை நடக்கணும். இது ரெண்டு. அதனாலதான் நாம் தமிழர் கட்சி கொள்கை மொழியா தமிழ் மொழியை சொல்றதுக்கு காரணமும் அதான். எல்லாமே தமிழ்ல இருக்கணுங்கிறது தான். உங்களுக்கு வேணும்னா நீ ஆங்கிலம் கத்துக்கலாம், உனக்கு அது ஒரு கண்ணாடி மாதிரி வேணும்னா போட்டுக்கோ. ஆனா உன்னோட கண் பார்வை மாதிரி உன் தாய்மொழி, அதனால நீ அதுல காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாதுங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட. பிராமண கடப்பாறையை வச்சு திராவிடத்தை உடைப்பா, அந்த பிராமண கடப்பாறை நான் தான் அப்படின்னீங்க. அது ஒரு ஃபயரா இருந்துச்சு. திராவிடத்தை பிராமண கடப்பாறையை கொண்டு இடிக்கணும்னு அவரு சொன்னதும் பெரிய அளவுல வைரல் ஆச்சு. நிறைய எதிர்ப்பும் வந்துச்சு. சங்கி நீ RSS கூட சேர்ந்துட்ட வச்சுட்ட அப்படின்னாங்க. அதுக்கு பாரதியார் அவர்களையும் அவர் ஆரிய நாடுன்னு சொன்னாரு. ஸோ அதனால நீங்க பாரதியாரெல்லாம் நீங்க கோடிங் வச்சீங்க அப்படின்னா சீமான் மேல. திராவிட கட்சிகளை ஏன் ஒழிக்கணும், ஏன் பிராமண கடப்பாறையை கொண்டு ஒழிக்கணும்? இப்போ தமிழ் தேசியம்னா எல்லா கடப்பாறையும் வச்சு ஒழிச்சிட வேண்டியது, தமிழ் குடிகளை வச்சு ஒழிச்சிட வேண்டியது, ஏன் பிராமண கடப்பாறையை கொண்டு? நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற மாதிரி. இப்போ நான் இப்ப பிராமணரா இருக்கிற நானு மேடை ஏறி நான் பேசின, நீங்க காணொலி பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், நான் வைணவன், நான் ஹிந்து இல்லைங்கிறேன். நேரா ஹிந்துத்துவாக்கு எதிரான ஒரு கருத்து. ஹிந்துத்துவா இப்போ ஒருவேளை நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு கட்சி இங்க இல்லாம இருந்ததுன்னா இந்த திமுக அதிமுக மேல இருக்கிற அதிருப்தினால பிஜேபி வளர்ந்துருக்கும். பிஜேபி வளராம தடுக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கிற ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி இருக்கிறது யாருன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். இந்த மாதிரி மாநில கட்சிகள் தான் வந்துட்டு ஒரு தேசிய கட்சியை வளர விடாம செய்யறது. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்ற நரேட்டிவ் எல்லாத்தையும் ஈஸியா உடைச்சிடலாம். இப்ப நீ என்ன வேணா சொல்லு, நான் சொல்றேன்ல, நான் வைணவங்கிறேன், சைவர்கள் இருக்காங்க, வைணவர்கள் இருக்காங்க, ஹிந்து இல்லைன்னா எப்படி ஹிந்து கன்சால்டேஷன் நடக்கும், எப்படி ஹிந்துத்துவா நடக்கும், எப்படி RSSஓ பிஜேபியோ இங்க அரசியல் செய்யும்? இப்பவே கூட மயிலாப்பூர் தொகுதியில நான் ஒருவேளை அங்க நிக்கலன்னா இந்த ஓட்டுல யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? அவங்க திமுக ஒரு பக்கம் திமுக போனாலும் இது எதிர்ப்பா பிஜேபிக்கோ அதிமுகக்கோ போய் மறுபடியும் அந்த ஹிந்துத்துவ ஐடியாலஜி வலிமை சேர்க்க வாய்ப்பா இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த இடத்துல நான் போய் நிக்கிறேன். நான் தமிழ் தேசியத்தை ஸ்ட்ராங்கா பேசும்போது அங்க இருக்கிற பார்ப்பனருக்கும், அங்கன்னு மட்டும் இல்ல எங்கெங்கெல்லாம் பிராமன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்ப என்ன தோணும், இல்ல ஒரு கட்சி நமக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குது, நமக்கு பாதுகாப்பு இல்ல, நமக்கான அரசியல் கட்சின்னு அதிமுக பாஜகவை நினைச்சோம். ஆனா அங்க கூட நமக்கான ரெப்ரசன்டேஷன் இல்ல. நம்ம பெருசா இது வரைக்கும் முழுமையா ஆதரிச்சு நிக்கலன்னாலும் தன்னோட கடமையா எடுத்து ஒரு சரியான சமூக நீதி நிலைநாட்டுறதுக்காக சீமானன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா அப்ப நாம் தமிழர் தான் நமக்கான கட்சி, தமிழ் தேசியம் தான் நமக்கான கட்சின்னு அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தானா ஹிந்துத்துவாவோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும். இப்போ பிஜேபி எதிர்த்து சண்டை செய்யறதுக்கு சும்மா வார்த்தையை பேசிட்டு இருந்தா மட்டும் அது களத்துல அதை செய்யணும், அதை நிகழ்த்தியும் காட்டணும். வெறும்னே அவங்கள காமிச்சு அவன் வந்துருவான் இல்ல அவன் பூச்சாண்டி அப்படி அது சொல்ற சரி, அதுக்காக நீங்க கன்ஸ்ட்ரக்டிவா களத்துல என்ன செஞ்சிருக்கீங்க, அவங்க வளர தடுக்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஒண்ணுமே இல்லை. அதுக்குதான் பிராமண கடப்பாறை எதிர்க்குன்ற. இப்போ அவரு பிராமண கடப்பாறையை கொண்டு நான் அடிப்பேனார்ல திராவிடத்தை, அது நீங்களும் நான் தான் அந்த பிராமண கடப்பாறைன்னு சொன்னீங்கல்ல, அது ஏன்னு கேட்க. ஏன்னா திராவிடங்கிறதே ஒரு சமஸ்கிருத சொல்லுதான். திராவிடம்னா என்னன்னா அது ஒரு இன வரையறையோ மொழி வரையறையோ கிடையாது, அது ஒரு நில வரையறை. அப்போ ஏகம்னா 1, துவேன்னா 2, திரன்னா 3, திரன்னா 3, விட்னா கடல், 3 கடல் சேர்ற இடம் சவுத் இந்தியா பெனின்சுலாங்கிறதான் திராவிடம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ
திராவிடம்னா என்னன்னு திராவிட கட்சிகளுக்கு சொல்ல தெரியல. ஒரு ஒரு பிராமின் ஒரு பாப்பா வந்துதான் உங்களுக்கு திராவிடம்னா என்னன்னே பாடம் நடத்துற மாதிரி இருக்குன்னா, டெக்னிக்கலா இந்த திராவிடங்கிற ஒரு கட்டமைப்பையும் இந்த விஜயநகர பேரரசை தோற்றுவிச்சதே பிராமணர்கள் தான். பிறமொழி பேசுற பிராமணர்களால விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்படுது. நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற மாதிரி அந்த கடைசியா இருக்கிற, அதாவது மொத்த கட்டடத்தையும் அடிச்சு அந்த கோட்டையை அடிச்சு சுக்குநூறு வரைக்கும் ஒரே ஒரு சோறு மட்டும் இருக்கு. இந்த பேஸ்மெண்ட்டை உடைக்கிறதுக்கு பேஸ்மெண்ட்டை போட்ட யாருனால பேஸ்மெண்ட் போடப்பட்டுச்சோ அவங்களாலேயே அடிச்சு உடைச்சது. அதனாலதான் பிராமண கடப்பாறை நான் நம்புறேன். அதனாலதான் தேவைப்படுது. ஆமா, சரி. கடைசியா எந்த கடப்பாறை வச்சாலும் உடைக்கலாம், இருந்தாலும் குறிப்பிட்டு அதை சொல்றதுன்னு அவங்களுக்கு குத்தணும் இல்ல, எங்க ஆரம்பிச்சு அங்கேயே முடிக்கணும்னா அது என்ன மாதிரி ஒரு ஆளாலதான் முடியும். அதனால நான் அதுக்கான சரியான ஆள்னு நான் நம்புறேன். கடைசியா நாம் தமிழர் வந்து தமிழர்களா ஒன்றிணைகிறோம், தமிழர்களா எல்லாத்தையும் சேர்க்கிறோங்கும் போது மயிலாப்பூர்ல அதுவும் பெரும்பான்மையா பிராமணர்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு பிராமணரை நிப்பாட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஏன் சாதி ரீதியா அங்க நிப்பாட்டுறாங்களா? இப்போ மயிலாப்பூர்ல வந்துட்டு பெரும்பான்மையா பிராமணர்கள் இருக்காங்கிறதே ஒரு மித்து தான். இன்னைக்கு தேதிக்கே அவங்க எல்லாம் வந்துட்டு நங்கநல்லூர் அந்த மாதிரி சென்னையோட புறநகர்களுக்கு குடிபெயர்ந்து போயிட்டாங்க. பலர்லாம் வெளிநாட்டுக்கே போயிட்டாங்க. அதனால இப்போ அங்க அடர்த்தியா இருக்காங்க. வெறும் பிராமணர்களால மட்டும் அவங்களோட ஓட்டால மட்டும் நான் ஜெயிச்சிட முடியுமானா முடியாது. கபாலீஸ்வரர் கோயிலை சுத்தி அடர்த்தியா பார்ப்பனர்கள் பிராமணர்கள் வாழ்றாங்க. ஆனா அவங்களோட வாக்கால மட்டும் நான் வெல்ல முடியாது. அப்ப ஏன் சென்னையில கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு ஒரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல அண்ணன் போட்ட கணக்கு தான். அண்ணன் வந்து 234 தொகுதி 3% இருக்காங்க. சரி, ஒரு 6ல இருந்து 7 சீட்டு கொடுக்கணும். இவங்களை எங்க கொடுக்கலாம் அப்படின்னு நான் பார்க்கும்போது, இப்போ ஒருவேளை கோவையில கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், அங்க ஒரு கொங்கு வேளாள கவுண்டருக்கு சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கான சமூக பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படலாம். இல்ல ஒருவேளை வேற ஒரு இடத்துல கொடுக்குறாங்கன்னா வேற ஒரு குடிக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டிய இடம் பாதிக்கப்படும். அப்படி இல்லாம குடி தானே இப்ப திமுகவும் அதுதானே சொல்லுவாங்க. ஆமா, இல்ல சாதி ரீதி அதனாலதான் நிப்பாட்டுறோம். இல்ல இப்ப வந்து நான் ஒரு புரிதலுக்கு சொல்றேன். வன்னியருக்கு வந்து ஒரு 30 சீட்டு கொடுக்கணும்னு வைங்களேன், நான் அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு பிராமணர் கொடுத்துட்டேன்னா அந்த வன்னியருக்கு கொண்டு வந்து இங்க கொடுக்கறதுக்கு, சென்னை வந்து ரொம்ப அர்பனைஸ்டான ஒரு டவுன், மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இங்க பிராமணர் கொடுக்கறதுனால வேற எந்த குடிக்கு பாதிப்பு வராது. சோ ரெப்ரசன்டேஷன் ப்ராப்பரா நடக்கும். இல்ல இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கோயம்புத்தூர்ல நின்னாலுமே ஒரு தமிழரா நின்று போயிடலாம், ஏன் பார்ப்பனரா நிக்கணும்? தமிழரா தான் நிக்கிறேன் நானு. ஆனா நான் தமிழராவே நின்னாலும் நான் பார்ப்பனருங்கிறதையும் மறுக்க முடியாது இல்லையா? நான் வந்து தமிழரா நிக்கிறேன், உனக்கு என்ன மறுத்தானே ஆகணும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல. இல்ல அப்படி மறுக்க முடியாதா? இல்ல எப்பவுமே மறுக்க முடியாதா? இல்ல சாதியத்தை நான் 100% ரிசர்வேஷன் வேணும்னு சொல்றேன். அப்ப எதை ரிசர்வேஷனே வந்து குடி அடிப்படையில தான். அதுவுமே எல்லாமே ஒரு காலகட்டத்துக்கு தானே. சரி, அந்த சமநிலை வரும்போது அதை பத்தி சிந்திக்கலாம். ஆனா இன்னைக்கு தேதிக்கு அந்த சமநிலை வரலங்கிறத நான் உறுதியா நம்புறேன். முக்கியமா பார்ப்பனர்களுக்கு இன்னும் ரெப்ரசன்டேஷனே தொடங்காத ஒரு சினாரியோல தான் இருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது சென்னையில கொடுக்கறதுனால அண்ணனோட அந்த நம்பர்ஸ் கேம் இருக்கு இல்லையா, அதுல பெரிய பாதிப்பு வராது. இதுல கம்ஃபர்டபுளா இங்க கொடுத்தா மிச்சம் எல்லா குடிகளும் இப்ப நான் எனக்கு வேற ஒரு இடத்துல கொடுத்தா அங்க ஒரு வேற ஒரு எண்ணிக்கையில உயர்ந்து இருக்கிற குடிக்கு ஒரு சீட்டு குறைஞ்சிருச்சான்னா கூட அதை ஒரு காரணமா சொல்லி பாரு உனக்கு கொடுக்காம விட்டாங்க பாரு, நமக்கு 30 சீட்டு கொடுத்துருக்கணும் 29 தான் கொடுத்துருக்காங்க பாருன்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. தமிழ் குடி கோயம்புத்தூர்ல உள்ள ஒரு தமிழ் குடியை மயிலாப்பூர்ல நிப்பாட்டிட வேண்டியதானே, சமமாயிரும். அப்படித்தானே என்ன நிறுத்தி இருக்காரு உங்க கணக்குப்படி வந்து. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு தமிழ் குடி ஆள் தான் இப்ப வந்து மயிலாப்பூர்ல நிறுத்தி இருக்காரு. நீங்க எப்படி போனாலும் அல்டிமேட்டா நான் வந்து என்ன பாக்குறேன் தமிழனா தமிழ் குடியா தான் நான் பாக்குறேன். அதுல நான் பார்ப்பனரா இருக்கேங்கிறது உண்மைதான், அதை நான் மறுக்கவும் முடியாது. இல்ல நான் வந்து இருக்கிற டேட்டாவை மறுத்து பேசி இல்ல பூசி மொழிகி நான் ஒன்னும் சொல்ல விரும்பல. இது இப்போ 230 கட்சியே சாதி வேணும்னு தானே சொல்லுது, தமிழ் குடியா வேணும்னு தானே சொல்றாங்களா, இல்ல அது இனம் வேணும்னு சொல்லுது. குடி வேணுங்கிறது நாம் தமிழர் கட்சியோட நோக்கம் இல்ல. நம்ம அந்த குடி சார்ந்த அரசியல்ல நம்ம பேசல, குடிப்பட்டங்களை போட்டுக்கோ அதெல்லாம் நம்ம தாட்லயே இல்ல. நமக்கு இனம் தான் முக்கியம், இனம் தான் அடையாளம். இன்னைக்கு இப்போ ஒரு காலத்துல வந்து பாணன் பறையன் துடியன் 4 குடிகள் தான் இருக்குன்னாங்க. இன்னைக்கு அது வந்து இத்தனை குடிகளா பிரிஞ்சிருக்கு. இன்னைக்கு இருக்கிற குடிகள் கூட காலப்போக்கில் மாறலாம். அதாவது உண்டவர் கவுண்டர், காட்டை உண்டு விவசாயம் செஞ்சு காட்டை அழிச்சு விவசாயம் செஞ்சு வாழ்ந்தவங்க கவுண்டர், கொங்கு காட்டை அழிச்சவங்க கொங்கு வேளாள கவுண்டர், வன்னிய காட்டை அழிச்சவங்க வன்னிய கவுண்டர். இப்போ விவசாயம் எல்லாம் போய் இன்னைக்கு புது ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நாளைக்கு குடிகள் வந்துட்டு நாளைக்கு ஏஐ சார்ந்து வேற குடிகள் கூட உருவாகலாம். தெரியும் என்னவா வேணாலும் வரலாம். ஆனா தமிழ் மொழியோ இனங்கிறது மாறவே மாறாது. நமக்கு இனம் தான் அடையாளம். அது ஒரு ஃபைன் லைன் தான்.
அந்த இனங்கிற லைனை கீழே தாண்டி இறங்கி குடி சாதின்னு போயிட்டோம்னா ஒற்றுமை இருக்காது, ஒன்னா சேர்க்க முடியாது. நம்ம இனமா நின்னாதான் கரெக்டா எல்லா மக்களையும் ஒன்னா சேர்த்து இன விடுதலையை சாத்தியப்படுத்த முடியும். அண்ட் மொழிதான் முதன்மையானது. முதல்ல தோன்றது மொழிதான். நீங்க எல்லா கடைசியா பிரிச்சு விட்டாலும் மதமோ சாதியோ அடையாளமா நிக்காது, நமக்கு இனம் தான் அடையாளமா நிற்கும். உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவா முன் வச்சதுக்கும் மயிலாப்பூர்ல நாம் தமிழர் கட்சி சார்பாக வெற்றி பெறதுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.